வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் அர்க்கம் முனீர், தலைவர் சமூக நீதி கட்சி, திஹ்வலை கல்கிசே மாநகர சபை உறுப்பினர். அண்மை காலங்களில் எங்களுக்கு இந்த ஃபேஸ்புக்கினூடாகவும் சோஷியல் மீடியாவினூடாகவும் பார்க்க முடியுமா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், முஸ்லீம் சமூகத்தை டார்கெட் பண்ணி சிங்கள சமூகத்தில் இருக்கிற ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ஸினூடாக விஷம பிரச்சாரம், முஸ்லீம் சமூகத்துக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம், இனவாத பிரச்சாரங்களை எதிர்கொள்றது எங்களால் காண முடியுமா இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், ஒவ்வொரு நாளும் 20 தொடக்கம் 30 வரையிலான புதிய பேஜஸ் உருவாக்கி திட்டமிட்ட வகையில் ஒரு இனவாத கும்பலினூடாக இந்த செயற்பாடுகள், முஸ்லீம் சமூகத்துக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரங்களை மேற்கொள்றதை எங்களால் காண முடியுமா இருக்குது. அதில் எங்கட ஆட்களும் அதுக்கான ரிப்ளையை கொடுக்க போகிறாங்க, அதுக்கு பின்னூட்டங்கள் இட்டுறாங்க. அதுக்கு இன்னமும் நிறைய ஜெனுவினான ஆக்கள், அதாவது இந்த மாதிரியான பேஜஸினூடாக இனவாத கருத்தை போடுற, நாங்கள் அதுக்கு போய் ரிப்ளை பண்ணுறேன். அந்த நேரம் எங்கட மேலே ஏற்கனவே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கிற, இல்லாட்டி இன்னும் கருத்துக்களோடு இருக்கக்கூடிய ஆக்கள் இன்னும் அதுக்கு ரிப்ளை பண்ணி அந்த கன்வர்சேஷனில் தொடர்ந்து போகிறத நாங்கள் அவதானிக்கிறோம். இது சில வேளை சிங்கள ஃபேஸ்புக் பேஜஸை ஃபாலோ பண்ணாத, சிங்கள சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை ஃபாலோ பண்ணாத, தமிழ் பேசக்கூடிய தமிழ் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுற ஆக்களுக்கு அது விசிபிளாக விளங்குதான்றது தெரியாது. ஆனால் இந்த மாதிரியான சிங்கள சொசைட்டியோட பழகுற, சிங்கள சமூகத்தில் இருக்கிற இந்த மாதிரியான பேஜஸில் ஃபாலோ பண்ணுற ஆக்களுக்கு இந்த நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தை நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க. இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், ஏன் இது திடீரென்று பழைய ஸ்டைலில் ஏன் இப்போ திடீரென்று இது திரும்ப மேலெழும்புது என்று சொன்னால், அதுக்கு முதலாவது ரீசன், இந்த ஈஸ்டர் சண்டே சம்பந்தமான, ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள் இந்த அரசாங்கத்தின் கீழே மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறத எங்களால் பார்க்க முடியுமா இருக்குது. ஸோ அதில் விசேஷமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால், கடந்த 23ஆம் தேதி திலீப பீரிஸ் சொல்லியிருந்தார், அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் சொல்லியிருந்தார் என்னன்னு சொன்னால், இந்த தீவிரவாத தாக்குதல், ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளை முன்கண்டு சொல்ற நேரம் நிறைய தடங்கள் ஏற்படுது. இந்த தடங்கள் யாரால ஏற்படுத்தப்படுதுன்னு சொன்னால், ஆர்மி இன்டெலிஜென்ஸ் லீக்கராக்களால் ஏற்படுத்தப்படுது. அவங்க என்ன செய்யறாங்க, இந்த சாட்சியங்களை மிரட்டுறாங்க, நீங்கள் உங்களோட சாட்சியங்களை விட்ரோ பண்ணுங்க, நீங்கள் உங்களோட வாபஸ் வாங்குங்கன்னு சொல்கிறாங்களாம். அடுத்தது என்னன்னு சொன்னால், இந்த சாட்சியங்களோட சிலாக்களோட வீட்டுக்கு போய் மிரட்டிக்கிறாங்க ஆர்மி இன்டெலிஜென்ஸால். இன்னும் ஒரு விஷயத்தை, அவர் முக்கியமான விஷயத்த சொல்கிறார் திலீப பீரிஸ், என்னன்னு சொன்னால், சில இந்த மாதிரியான சாட்சியாளர்களோட வீட்டில் ஆயுதங்களை பதுக்கி வச்சு பிளான் பண்ணி இன்னும் தீவிரவாதம் ஒழியல்ல அண்ட் ஒரு விஷயத்த இந்த ஆர்மி இன்டெலிஜென்ஸ் லீக்கராக்கள் செய்ய ட்ரை பண்றாங்க அண்டு யார் சொல்றாரு, அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் ஃபோர்ட் மெஜிஸ்ட்ரேட்ல, அதாவது கோட்டை இந்த நீதிமன்றத்தில் சொல்றாரு. மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆகவே இது ஏன் நடக்குதுன்னு சொன்னால், இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள் தீவிரமாக நடைபெற்று இருக்குது ஒரு சைடில். இன்னொரு சைடில் என்னன்னு சொன்னா, அதில் ஒரு மிக முக்கியமான அங்கமாக தேசிய புலனாய்வு பிரிவிட பணிப்பாளராக இருந்த சுரேஷ் சாலை முக்கியமான ஒரு குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட, இப்போ அவர் மேல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆகவே அவரை சார்ந்த ஆக்கள், இல்லாட்டி அவரை சார்ந்த ஒரு அரசியல் ஒரு குழுமம் ஒன்று இருக்குது தானே, அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த ஆர்மி இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி இப்படி ஒரு மிரட்டுற விஷயங்களை செய்யறாங்க என்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். இது எப்படி பார்க்கலாம்னு சொன்னால், இந்த சாட்சியாளர்களோட வீட்டில் போய் இந்த ஆயுதங்களை பதுக்கி வச்சு இன்னமும் என்ன சொல்ற தீவிரவாத செயற்பாடுகள் முடியல, இன்னமும் இந்த முஸ்லிம் சமூகத்துள்ளுக்கு இருக்குது என்று சொல்லி இதை திசை திருப்ப முனைகிற ஆக்களால இந்த நாட்டில் இப்போ உள்ள சின்னமையில என்ன என்றாலும் நடக்கலாம், எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதான் முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இப்போ இது நாங்கள் எடுப்போமே ஆர்மி இன்டெலிஜென்ஸ் சுரேஷ் சாலையிட சம்பந்தப்பட்ட ஆட்கள் செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ஈஸ்டர் தாக்குதலில் மிக முக்கியமான குற்றஞ்சாட்டப்பட்ட இன்னொரு அரசியல் கூடாரம் தான் ராஜபக்சேனுடைய கூடாரம். அதாவது தாங்க பதவிக்கு வாரத்துக்காக இந்த தாக்குதலை தடுக்காம, இந்த தாக்குதலை ஊக்குவிச்சு, இந்த தாக்குதலினூடாக அரசியல் ஆதாயத்தை பெற்றுக்கொண்டாங்க, அதாவது இந்த ஒரு அதிகார மாற்றத்தை அடைஞ்சு கொண்டாங்க ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு இந்த நாட்டில் இருக்கிற எல்லாராலையும் இந்த ராஜபக்ஷ அணியினர் மேல முன்வைக்கப்படுது. இந்த ராஜபக்ஷ அணியில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு ஆள் உதயகமன் பிள்ளை சொல்றாரு என்னன்னு சொன்னால், அவர் இது சம்பந்தமான ஒரு புத்தகத்தை வெளியிட்டு, இதுல ஜஹரான் ஹாசிம் என்று சொல்றவர் தான் இந்த தீவிர தற்கொலை குண்டுதாரி தான் இதுல சூத்திரதாரி, வேற யாருமே இதோட சம்பந்தப்படல அண்டு சொல்றதோட மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்றார். இலங்கையில இன்னமும் 300க்கும் மேற்பட்ட இதுல நேரடியாக பயிற்சி பெற்ற அதாவது தற்கொலை குண்டுதாரிகள்
நடமாடிட்டு இருக்கிறாங்க அண்ட் ஒரு விஷயத்த சொல்றேன். ஆகவே நீங்க இந்த ரெண்டு ஸ்டோரியும் வந்து நீங்க கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு விளங்கும். ஒரு சைடில் ஆர்மி இன்டெலிஜென்ஸால பிளான் பண்ண ட்ரை பண்றாங்க, ஆயுதங்களை வந்து இப்படியான தாக்குதல்தாரிகள் ஈக்கிறாங்கன்னு. இன்னொரு சைடில் சிங்கள மக்களுக்கு வந்து பிழையான பிக்சரை கொண்டு போக ட்ரை பண்றாங்க. உதயகம்மன் பிள்ளை போன்ற ராஜபக்ஷ கேம்ப்ல ஈக்கிறாக்கள், தற்கொலை குண்டுதாரிகள் ஈக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குற நேரம், அதோட மிக முக்கியமாக மஹிந்த ராஜபக்சேட்ட கேட்குறாங்க வந்து ஆட்சி மாற்றம் சம்பந்தமாக ஏதாவது திட்டங்கள் ஈக்குதாண்டா, எங்கள்கிட்ட ஒரு மிக முக்கியமான திட்டம் ஒன்று இருக்குது, நாங்கள் வந்து அதை செயற்படுத்துவோம்ன்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குற நேரம் என்னன்னு சொன்னால், இலங்கையில் இந்த ஈஸ்டர் தாக்குதல்களை திசை, அதாவது ஈஸ்டர் தாக்குதல்களோட சம்பந்தப்பட்ட உண்மையான சூத்திரதாரிகளை வந்து கண்டுபிடிக்கப்படக்கூடாது, அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படக்கூடாது என்று அதை தடுக்கிறதுக்கான ஒரு செயற்பாடும், இந்த அரசாங்கத்தை கவிழ்த்து திரும்பவும் இனவாதத்தினூடாக புதிய ஒரு அரசாங்கத்தை தோற்றுவிக்கிறதுக்கு, சிம்பிளா சொன்னா இஸ்லாமிய தீவிரவாதம் இன்னமும் இருக்குது, ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை நடக்க வச்சு அல்லது ஒரு கலவரத்தை கொண்டு வந்து திரும்பவும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான ஒரு சதியை வந்து இவங்க செஞ்சுட்டு வந்து எங்களால் தெளிவாக பார்க்கலுமா இருக்கு. ஸோ ஒரு அரசியல் கட்சி என்ற வகையில் வந்து நாங்கள் மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் நாங்கள் ரெண்டு விஷயத்தை வந்து இது சம்பந்தமாக செய்கிறோம். முதலாவது வந்து என்ன செஞ்சோம்னு சொன்னால், இந்த விஷயத்தை வந்து இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இரண்டு சமூகத்தையும் சுமூகமாக வாழ்ந்துட்டு இருக்கிற சிங்கள முஸ்லீம் சமூகத்தை குழப்பி இப்படியான ஒரு இனக்கலவரம் ஒன்று உருவாக்குறதுக்கான செயற்பாடுகளை ஆரம்பிச்சிக்கிறாங்கன்னு நாங்கள் February 15 நடந்து எங்களோட கட்சியினுடைய வர்ற அந்த மாநாட்டில் வந்து நாங்கள் அது சம்பந்தமான ஒரு தெளிவான ஒரு வார்னிங்கை வந்து நாங்கள் சமூகத்துக்கு வந்து கொடுத்தோம். 2023க்கு பிறகு இந்த இனவாத பிரச்சனை எதுவும் இந்த நாட்டில் நாங்கள் காணவில்லை. சமூகம் நிம்மதியாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அது என்னன்னு சொன்னால், எங்கள் சமூகம் ஒரு ரியாக்டிவான சமூகம். ஒரு பிரச்சனை ஏற்பட்டதன் பின்னர் தான் என்ன அதற்கு நாங்கள் செய்ய போகிறோம். பிரச்சனை நடக்க முதல் அது பத்திட்டிக்கிற நேரம் அது சம்பந்தமாக யோசிக்கிறது இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு வருடத்துக்குள் இந்த நாட்டில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான நிறைய இனவாத இந்த சதி வலைகள் திரைமறைவில் பின்னப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதனுடைய சில செயற்பாடுகளை நாங்கள் இன்று அண்மையில் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். தண்ணீருக்கு அடியினால் இஸ்ரேலில் பயிற்சி பெற்று சிலரை ஊடகவியலாளர்கள் என்ற போர்வையில் அங்கே கொண்டு சென்று பயிற்சி வழங்கி இங்கே ஒரு வருடத்துக்குள் சிங்கள முஸ்லிம் கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான முஸ்திபுகள் நடைபெறுகின்றன. அதனை இப்பொழுதே எங்களுக்கு அதனை சென்ஸ் பண்ண முடிகிறது, என்னுடைய நடக்கும் நடவடிக்கைகளை வைத்து பார்க்கும் போது. ஆகவே ஒரு சமூகமாக அது நடைபெறும் வரை பார்த்து கொண்டிருக்காமல் அதனை எவ்வாறு தடுத்து நிறுத்துவது, இவ்வாறான இனப்பிரச்சனைகள் எந்த ஆட்சி வந்தாலும் எந்த அரசாங்கம் வந்தாலும் ஒருபோதும் அழிந்துவிடப் போவதில்லை என்பதனை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே எந்த அரசாங்கம் வந்தாலும், என்ன நல்ல அரசாங்கம் வந்தாலும் நாங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது வருவதை வரும் முன் எவ்வாறு காப்பது என்று சொல்லி. அதை ஏன் கொடுத்தோம்னு சொன்னால், இனி இப்படியான கலவரங்கள், அதாவது தர்காட்டம் கலவரமாக இருக்கட்டும், மாவனல கலவரமாக இருக்கட்டும், திக்கின கலவரமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இனி நடக்கிறதுக்கு நாங்களும், அதாவது முஸ்லீம் சமூகமாகிய நாங்களும், சிங்கள சமூகம், தமிழ் சமூகம், நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இனி இப்படியான ஒன்று நடக்கிறத வந்து நாங்கள் விடக்கூடாது, இந்த ஹிஸ்டரியை வந்து திரும்ப ரிப்பீட் பண்ண விடக்கூடாதுன்ற விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கணும். ஆகவே அதுக்கான துளங்கள் எங்களுக்கு விளங்குற நேரம், எங்களுக்கு அதை சென்ஸ் பண்ணலுமா இருக்கிற நேரம் நாங்கள் உடனடியாக தடுக்கிறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். ஆகவே Februaryயில் வந்து எங்களுக்கு இதில் ஃபர்ஸ்ட் 1-2 பேஜஸ் வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற நேரமே நாங்கள் அதுக்கான ஒரு ஒரு அலர்ட் ஒன்று வந்து சமூகத்துக்கு கொடுக்குற வேலையை வந்து நாங்கள் எங்களோட வர்ற அந்த மாநாட்டில் வந்து நாங்கள் செஞ்சோம். ரெண்டாவது விஷயம் நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால், 2 கிழமைக்கு முதல்ல வந்து நாங்கள் ஆரம்பிச்சிக்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சட்ட ரீதியாக அணுகிறதுக்கு, இது சம்பந்தமாக போலீஸ் தலைமையகத்துக்கு வந்து நாங்கள் முறைப்பாட்டை அளித்து இது சம்பந்தமான விஷயத்தை வந்து நாங்கள் தொடங்கிக்கிறோம். கண்டினியூஸாக வந்து நாங்கள் இந்த பேஜஸை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம், இதை ஃபாலோ பண்ண போகிறோம். 2 சமூகங்களும் இந்த சதியுள்ளுக்கு சிக்கக்கூடாது. அதாவது இப்படியான பேஜஸ் உருவாக்கி இந்த இனவாத சக்திகள் வந்து முஸ்லீம் சமூகத்துக்கு எதிரான இலங்கையில் இருக்கிற விஷயங்களை போடுறாங்க, வெளிநாடுகளில் நடக்கிற விஷயங்கள், முஸ்லீம் நாடுகளில் நடக்கிற விஷயங்களை போட்டு உசுப்பேத்துறாங்க. உங்களோட குர்ஆன் இப்படி இருக்குதாமே, உங்களோட ஹதீஸ்ல இப்படி இருக்காமேன்னு திரும்ப அதே பழைய விஷயங்களை வந்து போட்டு இனவாதத்தை கிளறாங்க. அப்போ எங்கட ஆட்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வந்து அதுக்கு போய் கமெண்ட் அடிக்கிறாங்க, இல்லை அப்படி இல்லை இஸ்லாமி இப்படின்னு திரும்ப போய் அவங்கள ட்ரிகர் பண்ற மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து அடிக்கிறாங்க. ஆகவே இந்த ஹேட் ஸ்பீச், இந்த வெறுப்பு பேச்சு தான் வந்து இந்த மாதிரியான இனக்கலவரங்களை வந்து உருவாக்குறதுக்கான ஆரம்ப புள்ளியாக அமைகிறேன். சிம்பிளா சொல்ல போனா ஒரு கட்டத்தை கொண்டு போகும். இது இன்னும் ஒரு இந்த வருஷத்துள்ளுக்கு ஒரு கலவரத்தை உருவாக்குறதுக்கான வேலையை தானே இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது எப்படி கொண்டு போகும்னு சொன்னா, ஒரு கட்டம் போற நேரம்
சிங்கள சமூகத்திலேயும் முஸ்லீம் சமூகம் சம்பந்தமான வெறுப்பு வந்து கூடிக்கும், முஸ்லீம் சமூகத்திலேயும் சிங்கள சமூகம் சம்பந்தமான வெறுப்பு கூடிக்கும். ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் போதும் ஒட்டுமொத்த இந்த சுமூகமான நிலைமையை வந்து குழப்பறதுக்கு. ஆகவே இதுதான் இப்போ உள்ள நிலைமை. ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில தான் வந்து அரசாங்கம் மே 27 தொடக்கம் ஜூன் 2 வரையிலான வாரத்தை வந்து வெசக் வாரமாக வந்து பிரகடனப்படுத்திக்கிறாங்க. இது சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்களை வந்து சமூக வலைதளங்களை எங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்குது. ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா வந்து இது இந்த அரசாங்கமும் இனவாத கண்ணோட்டத்தோட மே 1 தேதி இந்த வெசக்கை வந்து மே 30 தேதி மாற்றி அதே மாதிரி மே 27 தொடக்கம் ஜூன் 2 வரையிலான அந்த வாரத்துக்குள்ளுக்கும் ஹஜ்ஜி பெருநாள் எங்களோட உல்ஹியா கடமைகள் வாரண்டத்தை தெரிஞ்சு கொண்டே தான் மாற்றிக்கிறாங்க என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னா இல்லை இது வந்து மேதின கொண்டாட்டத்தை அரசாங்கம் சிறப்பாக செய்கிறதுக்கு இந்த மே 1 தேதி இந்த இறுதி வாரத்துக்கு மாற்றிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால் இது ரெண்டுமே அல்ல. மகாசங்கத்தினர் வந்து அரசாங்கத்தை கோரிக்கை விடுக்கிறாங்க என்னன்னு சொன்னால் மேலே வந்து 2 போயா வருது. ஆகவே இந்த வைசாக்க நட்சத்திரத்துக்கு மிகவும் நெருக்கமான போயாவாக இருக்கக்கூடிய மே 30 மே இறுதி வாரத்தில் உள்ள அந்த போயா வந்து வெசக்காக பிரகடனப்படுத்தி மே இறுதி வாரத்தை வந்து வெசக் வாரமாக பிரகடனப்படுத்த சொல்லி கோரிக்கை விடுக்கிறாங்க. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டுதான் அரசாங்கம் மே 27 வரைக்கும் ஜூன் 2 வரையிலான வாரத்தை வந்து வெசக் வாரமாக பிரகடனப்படுத்துறாங்க. இப்போ இது சம்பந்தமான சட்ட ரீதியான விளக்கத்தை வந்து பார்க்கணும். இதுல சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ஹாலிடேஸ் ஆக்ட் நம்பர் 29 ஆஃப் 1971 ஸ்பெசிஃபிக்காக சொல்லிக்கிறாங்க. செக்ஷன் 14 அட் எனி போயா டே, எந்த ஒரு போயா தினத்திலையும் இந்த மிருகங்களை அறுத்து கொமர்ஷியல் பர்பஸுக்காக விற்பனை நோக்கத்தோடு விற்கிற செயற்பாட்டிலையோ விற்கிறதுலையோ வந்து ஈடுபடையில அது தடை அப்படின்னு சொல்லி வந்து இந்த ஹாலிடேஸ் ஆக்ட் வந்து சொல்லுது செக்ஷன் 14. இப்போ எங்களோட உல்ஹியா கடமைகள் வந்து விற்பனை நோக்கத்தோடு செய்கிற ஒரு விஷயமாக இல்லாட்டியும் கமர்ஷியல் பர்பஸாக இல்லாட்டியும் கூட நாங்கள் இந்த சகோதர சமூகங்களோட உணர்வுகளை நாங்கள் மதித்து பல்லின சமூகத்தில் வாழ்கிற அடிப்படையில் மே 30 அதாவது வெசக் நாளில் வந்து நாங்கள் எங்களோட உல்ஹியா கடமைகளை நிறைவேற்றாமல் முற்றாக தவிர்த்து கொள்வது தான் ஒரு நல்ல ஒரு முடிவாக வந்து இருக்கும். ஆகவே முஸ்லீம் சமூகம் வந்து அந்த 30 வந்து எந்த ஒரு உல்ஹியா சம்பந்தமான செயற்பாட்டிலையும் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு வரதுதான் ஒரு சிறந்த முடிவாக வந்து இருக்கும். இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால் இது வந்து உல்ஹியா இந்த கடமைகள் அல்லது இந்த மிருகங்கள் அறுப்பதற்கு தடை வந்து மே 30 இந்த வெசக் நாளில் மட்டும்தானா, அந்த போய தினத்தில் மட்டும்தானா, அல்லது இந்த ஒட்டுமொத்த வெசக் வாரத்திலேயுமே சொன்னா வெசக் வாரத்துக்கு வந்து செல்லுபடி ஆகாது. ஏனென்றா வெசக் வாரம் சம்பந்தமான அந்த கெசட்ல இது சம்பந்தமான எதுவுமே குறிப்பிடப்படலை. ஆகவே ஆக்ட்ல வந்து ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டிக்குது போயா டேக்கு தான் இது செல்லுபடியாகுதுன்னு சொல்லி. ஆகவே நாங்கள் இந்த லட்டின் லீகல் மேக்சிமம் ஒன்று இருக்குது வந்து ஜெனரலியா ஸ்பெஷலி பஸ் நான் டெரகன்ட்னு சொல்லக்கூடிய அந்த மேக்சிமுக்கு அமைவாக, அதாவது 2 விஷயம் ஒரே இது சம்பந்தமாக கதைக்குது, ஆனால் ஒன்று ஜென்ரலாக கதைக்குது, ஒன்று ஸ்பெசிஃபிக்காக கதைக்குதுன்னா நாங்கள் ஸ்பெசிஃபிக் தான் வந்து அங்கே ப்ரிவேல் ஆகும் அந்த அடிப்படையிலையும் இது ஒரு ஆக்ட் அந்த அடிப்படையில் இந்த ஆக்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டிருக்கிறனால அது வந்து மே 30 உள்ள அந்த வெசக் தினத்துக்கு மட்டும்தான் வந்து இது செல்லுபடியாகும் சட்ட ரீதியான ஒரு விளக்கம். இப்போ நாங்கள் சமூகமாக வந்து என்ன செய்யணும் என்ற விஷயத்தை எடுத்துக்கொண்டால் எங்களோட பெருநாள் வந்து வரக்கூடிய நாளாக எங்களுக்கு இந்த மே 28 வந்து காணப்படுது. அநேகமான சந்தர்ப்பங்களில் மே 28 எங்களுக்கு பெருநாள் வரும். ஆக குறைவான ஒரு சந்தர்ப்பம் வந்து இருக்குது மே 29 பெருநாள் வாரத்துக்கு. மே 28 எங்களுக்கு பெருநாள் வந்தால் நாங்கள் செய்யக்கூடிய முடிவு என்னன்னு சொன்னால் இந்த ஐயாமு தஷ்ரீக் 3 நாள் இருந்தாலும் நாங்கள் எங்களோட உல்ஹியா கடமைகளை வந்து மே 28, 29 30 நாங்கள் வந்து அதை நீட்டிக்கொள்ளாமல் மே 28 29 எங்களோட உல்ஹியா கடமைகளை நாடளாவிய ரீதியில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் அதை முடிச்சுக்கொள்றது அண்ட் ஒரு வழிகாட்டலை வந்து முஸ்லீம் சமூகத்தினுடைய நிறுவனங்கள் ஜமித்துல் உலமாவாக இருக்கட்டும், ஷூரா கவுன்சிலாக இருக்கட்டும், முஸ்லீம் கல்ச்சரல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அதே போன்று உலமாக்களாக இருக்கட்டும், இந்த வழிகாட்டலை வந்து இந்த சூழ்நிலையை கருத்திற்கொண்டு நான் இந்த ஏற்கனவே சொன்ன இந்த இனவாத சூழ்நிலையை கருத்திற்கொண்டு இந்த மாதிரியான ஒரு வழிகாட்டலை வந்து முஸ்லீம் சமூகத்துக்கு வழங்க வேண்டும் என்ற விஷயத்தை வந்து நான் கோரிக்கை விடுக்கிறேன். மே 29 வந்தால் மே 29 மட்டும் எங்களோட உல்ஹியா கடமைகளை வந்து செஞ்சு கொள்றதாக வேண்டி எங்களுக்கு அதை சுருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும். ஆகவே இந்த இனவாத சதிகளுக்குள்ளுக்கு நாங்கள் விழாமல் இருக்கவும் எங்களோட கடமைகளை வந்து நாங்கள் சரியாக செஞ்சு கொள்ளவும் சமூகத்துக்கு இந்த வழிகாட்டல்களை வந்து இந்த சமூகத்தை சார்ந்த நிறுவனங்கள் வந்து அவசரமாக இந்த வழிகாட்டல்களை வழங்கணும் என்ற விஷயத்தை வந்து கட்சி சார்பாக வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். 2வது விஷயம், அரசாங்கத்தை முன்வைக்க வேண்டிய கோரிக்கை என்னன்னு சொன்னால் இப்ப இந்த அரசாங்கத்தை கவிழ்க்கிறதுக்கும் அதே மாதிரி இனவாத சக்திகள் அவங்களோட இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான மேற்குறிப்பிட்ட அந்த விஷயங்களை வந்து திசை திருப்பதுக்கும் வந்து
எந்த அசம்பாவித்தையும் வந்து நிகழ்த்துறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஏன்னா அது மாதிரியான ஒரு அசம்பாவித்தை தான் 2019 நிகழ்த்திட்டு ஆட்சிக்கே வந்திக்கிறாங்க. ஸோ அப்படியான ஒரு சூழ்நிலையில் இவங்க எதையும் விஷயத்துக்கு தயங்க மாட்டாங்கன்ற அடிப்படையில் அரசாங்கம் வந்து குறிப்பாக முஸ்லிம் சிங்கள சமூகங்கள் கலந்து வாழக்கூடிய ஊர்களில், கிராமங்களில், முஸ்லிம்களுக்கு வந்து எல்லைகளாக சிங்கள கிராமங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல, அதே போன்று குறிப்பாக முஸ்லிம் சிங்களம் கலவரங்கள் இதுக்கு முதல்ல நடந்த இடங்களான தர்கா நகராக இருக்கட்டும், பேர்வலையாக இருக்கட்டும், மாவனல்லையாக இருக்கட்டும், திகனையாக இருக்கட்டும், கண்டியாக இருக்கட்டும், அம்பையாராக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கலவரங்கள் அல்லது இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற இடங்கள்ல அந்த எல்லா இடத்துலையும் அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சு இந்த போலீஸ் ஸ்டேஷன்களுக்கு வந்து அதுக்கான அறிவுறுத்தல்களை வழங்கி இதை வந்து சுமூகமாக செய்யறதுக்கான வழிகாட்டல்களை வழங்கி அதுக்கான தேவையான பாதுகாப்புகளை வழங்கி அரசாங்கம் இந்த மாதிரியான எந்த அசம்பாவிதமும் நடைபெறாமிக்கிறத வந்து உறுதி செய்கிற விஷயத்தை வந்து அரசாங்கம் செய்யணும்ன்ற விஷயத்தை நான் அரசாங்கத்தை வந்து கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த சூழ்நிலையை வச்சு பார்க்குற நேரம் எதுவுமே நடைபெறாமல் இந்த குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இந்த வெசக் தினத்தில் வந்து எதுவுமே வெசக் வாரத்தில் உறுதியாக கடமைகளும் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சுமூகமாக நடந்து அல்ஹம்துலில்லாஹ் அது எங்களுக்கு போதும். ஆனால் ஏதாவது தப்பித்தவறி அந்த மாதிரியான அசம்பாவிதங்களை நடக்கிறதுக்கு யாராவது திட்டமிட்டு இருந்தால் அது சம்பந்தமாக அரசாங்கம் அதுக்கான உரிய கடமை உரிய அதை வந்து நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு தயங்கக்கூடாது. இப்பவே அதுக்கான தயார்படுத்தலோட அரசாங்கம் இருக்கணும்ன்ற விஷயத்தை வந்து அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன். முஸ்லிம் சமூகமும் வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எங்கட சமூகத்தினால எந்த பிழையும் ஏற்பட்டுடாம இருக்க சமூகத்தை வழி நடத்தி, சமூக தலைவர்கள் என்ற வகையில சமூகத்தை வழி நடத்தி இந்த இக்கட்டான சூழ்நிலையில வந்து நாங்க இந்த நாட்டில் இன்னும் மீண்டும் இந்த மாதிரியான பழைய கலவரங்கள், பழைய இனமுறுகல்கள் ஏற்படாமல் இருக்கிறத பாதுகாக்கிற விஷயத்தை வந்து நாங்கள் இறைவண்ட பிரார்த்தனையோட நாங்கள் எங்களால் இயலுமான முயற்சிகளை செய்யும் விஷயத்தையும் நான் கேட்டுக்கொள்கிறேன்.